அர்ஜுன், உன் பாஸ்போர்ட் வேணும். நீயும் நானும் ஆஸ்திரேலியா போகிறோம். டிக்கெட்ஸ், வீசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், புள்ள பெற்றுக்கிறோம். அங்கேயே செட்டில் ஆகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இந்த அப்படி அஞ்சனா, சீரியஸாக சொல்கிறேன் அர்ஜுன். அவனை சரண்டர் பண்ண வைக்கிறது கஷ்டம்னு நீ தானே சொன்ன. அப்போ நமக்கு வேற வழி இல்லை. யோசிக்காத அர்ஜுன், போய் அவனை ஷூட் பண்ணிடு. எங்கள் அப்பாவை கொன்னவன் ஏதோ ஒரு மூலையில் சந்தோஷமா இருக்காங்கிறத என்னால் தாங்கிக்க முடியல. இதை செய். ஏன் தாங்குற? எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ அவனை சுட மாட்ட. உன்னால் அவனை சுட முடியாது. ஏன்னா ரமணா உன் அண்ணன். ரமணா என் அண்ணங்கிறது உண்மைதான். அதுக்காக முயற்சி பண்ணாமல்ல. உனக்கு அவனும் வேணும், நானும் வேணும். ரமணா ஒரு செகண்ட்ல சாகிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. அவன் வாழ்நாள் முழுக்கவும் தண்டனை அனுபவிக்கணும். அதான் என் ஆசை. அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. அவனை சரண்டர் பண்ண வைக்கிறேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. லவ் பண்ற பொண்ணு கண்ணு முன்னால செத்தா அதோட வலி என்னன்னு நான் செத்தப்பறம் தான் புரியும். அஞ்சனா, 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 என்ன பண்ற அஞ்சனா? அஞ்சனா, நான் சொல்றது கேளு அஞ்சனா. ஐயோ, நான் ஏமாத்தவங்கள திராவம் பண்ணல. என் கையெடுத்து ரத்தம் போய் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். அது நடிப்பா? சின்ன வயசுல அவன் என்ன சாவடிக்க பார்த்தான். எனக்கு அவன் முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். அதுக்காக தான் அந்த போராட்டம். चेन्नई एक्सप्रेस 11041 प्लेटफॉर्म नंबर 4 पर 1 घंटे में पहुंचने वाली है। मैम साहब और 10 रुपए दीजिए। यात्रियों की असुविधा के लिए हमें खेद है। धन्यवाद। எங்க போற அஞ்சனா? இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு. அதை நான் உனக்கு சொல்றதா இல்லை. நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், சரியா? இனிமே நான் உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். இப்போ உனக்கும் எனக்கும் உள்ள ஒரே தொடர்பு இந்த சிம் கார்டு. இனிமே நீ என்னை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ரமணா அரெஸ்ட் ஆனா அது மீடியாவுக்கு பெரிய நியூஸ். அது நடந்தா அந்த நியூஸை பார்த்த பிறகு நானே உன்னை பார்க்க வருவேன். அஞ்சனா, இது தண்டனை இல்ல, நிபந்தனை. அஞ்சனா, நான் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல? அப்ப செஞ்சு காமி. ट्रेन नंबर 12137 पंजाब मेल अपने निर्धारित समय से 2 घंटा देरी से चल रही है। धन्यवाद। என்ன அனௌன்ஸ்மெண்ட்? நான் போக வேண்டிய ட்ரெயின் 2 hours லேட்டா. நீ கிளம்பு அர்ஜுன். இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போறேன்னு தெரியல. இந்த 2 மணி நேரம் ஆச்சும் கூட இருக்கேன்னு ப்ளீஸ். சின்ன வயசில் பார்த்த ரமணா இல்லடாண்ணா. இப்போ நான் வேறு மாதிரியான மனுஷன். பாம்பேல என் பொசிஷனே தெரியுமா? ஹார்பர் ஃபுல்லாக என் கண்ட்ரோல். ரியல் எஸ்டேட்டில் கிங். 17 பிஸ்னஸ், 10 இல்லீகல், 7 லீகல். ரமணா நான் பயம். இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ ஒரு பொண்ணுக்காக ஜெயிலுக்கு உட்காந்து களிசோறு சாப்பிட சொல்கிறியா? ஒழுங்கா ஊர் போய் சேரு, இல்லை செத்துருவேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? நீலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஓனராக இருக்க வேண்டியவன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னு பச்சையா தெரியுது. என்ன மேட்டர்னு சொல்லு. சரி, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். இந்த கேங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. டேய், என்கிட்ட 150 ஐடியா இருந்துச்சு, ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல. அவனுக்கிட்ட மாட்டி சம்பளம் மைனஸ் ஆனதான் மிச்சம். ஒரு ஐடியா வச்சுன்னு ரொம்ப பீத்திக்காது. டேய், லூஸ் தனமாக பேசாத. ரமணா ஜெயிலுக்கு போனால் நீ என்ன பண்ணுவ? ஒரு ஆழாக அரிசி கம்மியாக போடுவேன். ரமணா ஜெயிலுக்கு போனால் இந்த கேங்கே பிரிஞ்சிரும். அப்புறம் நீ ஃப்ரீ பேர்ட். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ரமணாவோட செல்ஃபோன் அரை மணி நேரத்துக்கு வேணும். டேய், அதுனா வாடகை சைக்கிளா? போய் அரை மணி நேரம் கேட்டு எடுத்துன்னு வரத்துக்கு அவனுக்கு தெரிஞ்ச கண்ணந்தொண்டமாக வெட்டி காக்காக்கு போட்டுருவானுங்க. இந்தா ₹1 பிசிஓவில் போய் அழகாக ஃபோன் பண்ணிக்கோ. அவனுக்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏய், ரத்தம் சிந்தாம சுதந்திரம் கிடைக்காதரா? ஏண்டா நீ வாழ் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏன்டா ரத்தம் சிந்தனா? உனக்கு சேர்த்து தானே பேசுகிறேன். நீ காரில் போவானா? அம்பானி மாதிரி பெரிய ஆளா வேணா? மும்பையே திரும்பி பார்க்க வேணா? ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா? பார்க்கணும். எடுக்கிறேன், செல்ஃபோன் எடுக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. பேச நேரம் இல்லை. போ போ போ, குயிக் குயிக்.
துப்பாக்கியை தோசை கரண்டி மாதிரி டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கானுங்க. अबे छोड़ो मत उसको पकड़ के मार 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 काट दे उस साले को काट दे என்னடா சத்தம்? பாருங்க நம்மள்ட்ட வேலை செஞ்சா இன்னைக்கு நம்மளுக்கே துரோகம் பண்ணிருக்கான் வெட்டணும் அவனை டேய் இங்க என்ன பண்ற? அண்ணே சாமான்லாம் கழுவுறதுக்காக கழுவி காய வச்சு முடியல. ஏன்டா அடிச்ச? ஒரு செல்போன் எடுத்துட்டு வர முடியல? டேய் அந்த முடியல இல்லடா, மூச்சு வாங்குது, ஓடி வர முடியல. என்ன இந்த செல்போனு? சாரி கண்டுபிடிச்சேன், செவுள் மேலே வைக்கணும். போ என்ன ஃபிகர் நம்பர் தர்றியா? அவனுதான் பொம்பளை பழக்கமே இல்லையா? ஆடிட்டர் முரளிதரன் நம்பர். அந்த நோஞ்சா நம்பர் எதுக்கு? ஹலோ, என் நம்பர் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆன் டேட் டோட்டலாக கணக்கில் காட்டாத பேங்க் அக்கௌண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 100 ரூபா கூட தேராது. உங்கள் அசிஸ்டண்ட்டு மணியை அனுப்புனீங்கன்னா நான் மணியை ஆந்திரா வரைக்கும் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க. சரி சார், ஓகே. ஏய் மிமிகிரிலாம் பண்ணி அசத்துறியாப்பா? அது ஒன்றும் இல்லைப்பா, மூக்கு உறிஞ்ச மாதிரி பேசினா ரமணா வயசு வந்துடும். அப்போ மூக்க சொரிஞ்சா மாதிரி பேசினா தமனா வாய்ஸ் வருமா? டேய் நீ சும்மா கதை அடிக்காத, எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் உன் பிளான்ல ஒரு குற்றம் இருக்கு. என்ன? இப்போ அந்த மணி அனிமல் மும்பையில் இருக்கான். அந்த நோஞ்சான டவுட் வந்து மணிக்கு ஃபோன் அடிச்சா நீ மாட்டிப்பல்ல? ஆமாம்ல. வெயிட் பண்ணு, இப்போ நான் மூக்கு உறிஞ்சா மாதிரி பேசி சமாளிக்கிறேன். டேய் செல்ஃபோன் மறந்துட்டு வந்துட்டேன், வண்டி திருப்பு. ரமணா சொல்கிறோம்ண்ணா. டேய் நீ உடனே கிளம்பி ஆந்திராவில் இருக்கிற குந்தக்கல்லுக்கு போ. அங்கே பெருசாக நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பெட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பார். அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில் காய வச்சு துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருவாரு. அறிவு கட்டவனே, இது கோட் வேர்டு. இதை சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற டைமண்டெல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பி வா. சரி. போடா போ, குந்தகல்ல குனிய வச்சு குத்துவாங்க. சக்சஸ். என்ன ரமணா ரூமில் போய் திரும்ப வச்சிரு. டேய் இன்னதே ரமணா ரூமில் வச்சிரா, அது தண்டவாளத்தில் போய் என் தலையை வைக்க சொல்லி சந்தோஷமாக வச்சிடறேன். ஆனால் ரமணா பொண்டாட்டி அடிக்கடி அவர் ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு என்னாலாம் வைக்க முடியாது. இல்லாட்டி நீ தான்ப்பா மாட்டுவேன். நான் ஏன் மாட்டேன்? ஏன்னா அதில் உன் ரேகை இருக்கு. ஃபோன் எடுக்க போகும்போதே க்ளவுஸ் போட்டு போயிருக்கணும்ல. டேய் நானா ரமணாக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், க்ளவுஸ்லாம் போட்டுன்னு போகிறதுக்கு? உண்மையை சொல்லு, நீ ரமணாவை மாட்டி விட பிளான் பண்ணுறியா இல்லை என்ன மாட்டி விட பிளான் பண்ணுறியா? ரமணா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா உனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. போ போ போ.